ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. சுண்டைக்காய் வந்துட்டு நம்ம பறித்து க்ளீன் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. வாங்க சுண்டைக்காய் வச்சு நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, கொஞ்சமாக சீரகம், பச்சைக்கடலை பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு தக்காளி ஓகேனா நீங்கள் 1-2 கூட போட்டுக்கலாம். நாங்கள் மோஸ்ட்டாக நிறையா சேர்க்க மாட்டோம். ஸோ அரை தக்காளி, கொஞ்சம் போல் உப்பு, சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. சுண்டைக்காய் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் கத்திரிக்காய் செடியில் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. விடுவோமா நான் அதையும் பறிச்சுட்டு வந்து ஒன்று மட்டும் கூட அறுத்து போட்டுட்டேங்க. நீங்களே பாருங்கள், நம்ம என்னதான் தட்டி போட்டாலும் அதில் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா விதை வெளியில் வரல. ஸோ லைட்டாக தான் விதை வந்திருக்கும். ஸோ நல்லா சுண்டைக்காய் எண்ணெயில் வணக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூளுங்க. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆர்கானிக் மஞ்சத்தூள் ப்ளஸ் மிளகாயுமே நம்ம அரைச்ச மிளகாய் தூள் தாங்க. ஸோ அதை போட்டுட்டு லைட்டாக அந்த சுண்டைக்காய் வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே விட்டாலும் சரிங்க. சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பழைய சாதத்துக்கு, அப்புறம் ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்குமே சூப்பராக இருக்குங்க. அதில் அப்படியே சாப்பாடு கூட பரட்டி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த வடக்கல்ல கொஞ்சமாக சுட சுட சாதம் போட்டு அப்படியே அதை பெரட்டி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சா கடாய் சோறுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி தரேன். என் ஹஸ்பண்ட் கை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்கங்க. காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பு தான் செஞ்சிருந்தோம். ஸோ வித் இந்த கடாய் சோறு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.